வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ். நான் வெஜிடேரியனில் சீ ஃபுட் ஃபிஷ் கறி பார்க்க போகிறோம், ஆந்திரா ஸ்டைலில். அதுக்கு தேவையான பொருட்கள்: வஞ்சிரம் மீன் 1/4 கிலோ, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 150 கிராம், பூண்டு இஞ்சி பேஸ்ட் 30 கிராம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், புளி கரைச்சல் 100 ml, தனியா 2 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் தேவைக்கேற்ப, நறுக்கிய கொத்தமல்லி 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலாம். ஃபிஷ் கறியில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிற அந்த ஃபிஷ் கறிக்கு ஒரு ஒரு பேர். நெல்லூர் ஃபிஷ் கறி, ஆந்திரா ஃபிஷ் கறி, மദ്രാஸ் ஃபிஷ் கறி, பாம்பே ஃபிஷ் கறி, கோவா ஃபிஷ் கறி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்க்கு அவங்கவுங்களுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து அந்த ஃபிஷ் கறி வந்து மாறும் டேஸ்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆந்திரா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் நம்ம ஊரில் வந்து ஃபிஷ் கறி பண்ணும்போது டொமேட்டோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து டொமேட்டோ ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வித்தியாசம். முதல்ல வந்து எண்ணெயை வந்து பேன் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சம் போட்டுக்கணும், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப. இதில் வந்து மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து இல்லாத மீன் அது வந்து போடுறது வந்து ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முழுமையாக ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம். சில பேருக்கு வந்து முள் இருக்கிற மீன் பிடிக்கும், முள் இருந்தால் தான் மீன் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து முள் இருக்கிற மீன் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து முதல்ல வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல விதவிதமாக உங்களுக்கு வந்து ஃபிஷ் கறி இருக்கும். இது வந்து ஒரு விதமான ஃபிஷ் கறி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஜீரகம் கொஞ்சம் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொடிசாக வெட்டின வெங்காயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து அந்த ஆயிலில் வந்து பட்டும்போது உங்களுக்கு அந்த ஜீரகம் ஏற்கனவே குக்காக இருக்கிறதுனால இந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து அந்த மீன் குழம்போட ஃப்ளேவர் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம். நீங்கள் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்து நீங்கள் வந்து தண்ணி போடாமலேயே எண்ணெயிலேயே இது வதக்கும் போது அந்த மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த கலர் வந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த கலரும் இதுவும் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் ஆந்திராவோட. இப்போ இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புளியை ஊற வச்சு அதுலேருந்து எடுத்த தண்ணி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே மிளகாய்த்தூள் அதில் போட்டதுனால புளி சேர்க்கும் போது வந்து அந்த புளி காரம் எல்லாம் சேர்ந்து அந்த மீன் குழம்புக்கு வந்து ஒரு தனி தன்மையை கொடுக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் இப்போ வந்து சாஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, மீன் குழம்போட சாஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த மீனை வந்து
இறக்கி விட்டீங்க அப்படின்னா மீனோட ஃப்ளேவர் வந்து இப்போ அந்த லிக்யூட் தண்ணியில் வந்து உங்களுக்கு இறங்கி அது குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஏன்னா இதில் வந்து முள் இல்லாத மீன், ரெண்டாவது வந்து அது அழகாக சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது இது வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். மீன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குக் ஆன உடனே அது 2 பக்கமாக திருப்பி போட்டிங்கன்னா அது முழுமையாக குக் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு அந்த காரம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆந்திரா குசின் நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதே இப்போ வந்து முள் இல்லாத மீன் மாதிரியே இதில் நீங்கள் வந்து முள் இருக்கிற மீன் பார்க்கலாம். இல்லைன்னா இன்னும் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரே பீஸாக நீங்கள் செஞ்சு இந்த சாஸ் வந்து நீங்கள் அது மேலே போட்டிங்கன்னா அது இன்னும் வந்து ஒரு வேரியேஷனாக உங்களுக்கு தெரியும். ஃபிஷ் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது இப்போ நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து குக் பண்ணாலே அதோட நியூட்ரிஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து அதுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் இப்போ இதில் இருக்குது. நீங்கள் பார்த்துங்க. இந்த ஃபிஷ் கறி வந்து காரமாக இருக்கும். காரமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குலாம் காரம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் கறி ஆந்திரா ஸ்டைல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் கறி கூட இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ரைஸ் அதை வந்து அக்கம்பனிமெண்ட்டாக இந்த கறியை வச்சுக்கலாம். இல்லை சப்பாத்தி அதுக்கு நீங்கள் அக்கம்பனிமெண்ட்டாக கறியாக வச்சுக்கலாம். இல்லை டிஃபன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை கூட இந்த கறியை வந்து நீங்கள் அக்கம்பனிமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஃபிஷ் கறி ரெடி.